சரோஜா, ஏய் சரோஜா. இதோ வந்துட்டேங்க. என்ன சாப்பாடு ரெடி ஆச்சா? பசிக்குதுடி. இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, சாப்பாடு ரெடி ஆயிடும். சரி சரி. அடடா, நம்ம சிந்தாமணி அம்மா பேர குழந்தைங்களாச்சே. வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க? இதுங்க தான் ஊர் நிலவரம் தெரியாம தெரியுதுங்கன்னா நீயும் வாங்க வாங்கங்கிற. ஊரு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். அங்கிள், உங்களுடைய பிரதர் ஆவுடையப்பன் எப்படி இறந்தாருன்னு சொல்ல முடியுமா? ஆவடியப்பன உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் சாவை பத்தி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவரு செத்ததை பத்தி எங்களுக்கு தெரியாது, பட் அது அமானுஷத்தாலன்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. பார்த்தா சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? அதெல்லாம் எங்களுக்கே புரியாத சமாச்சாரம். லீவுக்கு வந்தமா, பாட்டி வீட்டுல இருந்தமா, போறமான்னு இருக்கணும். எதுவும் கேள்வி கேட்க கூடாது. அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஆளப்பாரு வந்துருச்சுங்க விசாரிக்க. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. போங்க போங்க. வாங்க. ஏங்க இந்த சின்ன பசங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி சரி, நீ போய் வேலையை பாரு. கொஞ்ச நேரம் கொய் கொய், கொஞ்சி பேசக்கூடாதா கொய் கொய், அந்த நேரம் அந்தி நேரம் கொய் கொய், அன்பு தூரல் போடாதா கொஞ்ச நேரம் பாம் பாம் சிக்கு பாம் சிக்கு பாம் 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 பாம். இந்த குண்டனுக்கு எவ்வளவு திமிருந்தா ஓசி சோறு சாப்பிட்டுட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருப்பான். ஏய், ரொம்ப எதிர்த்து பேசாத, அப்புறம் காலி ஆயிடுவேன். நான் என்ன வீடா இல்ல குடவுனா காலி பண்றதுக்கு? ஏய், என்ன சைஸ்ல இருந்துட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா? ஏய் என்ன? ஏய், கொஞ்சம் 2 பேரும் பேச்சு நிறுத்துறீங்களா? ஹலோ, இங்க பாரு, அவ தான் முதல்ல ஆரம்பிச்சா. அவளை நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். டேய், என்ன நிறுத்த சொல்லி ஆர்டர் பண்ண நீ யாருடா? ஏய் வேண்டாம், நாஸ்தி ஆயிடுவேன். ஏய், 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? சரி, உனக்காக நிறுத்துறேன். தேங்க்ஸ். கௌரி, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? எந்த மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம்? ஒண்ணுமே புரியலடா, ஒரே பிளைண்டா இருக்கு. சொல்றவ சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நாம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்போன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன கேக்குறது காதல விழுகுதா இல்லையா? பாட்டிமா, வாட் இஸ் த மேட்டர்? இப்படி மொட்டையா சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? ஓ, உங்களுக்கு விழாவாரியா சொல்லணுமோ? ஆமா, சொல்லுங்க. குத்திருவேன் குத்தி. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாடரஞ்சி வீட்டுக்கு நீங்க 4 பேர் போனீங்களா இல்லையா? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. போனீங்களா இல்லையா? அது ஒண்ணு இல்ல பாட்டி, வீட்ல இருக்கும்போது பொழுது போகல, அதான் சும்மா அங்க போயிட்டு வந்தோம். பொழுது போகலைன்னு அங்க போனீங்கன்னா உயிர் போயிடும். பரவாயில்லையா? இல்ல பாட்டி, அங்க அப்படி எதுவும் பெருசா நடக்கல. அப்ப நடக்கிற வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க, அப்படித்தானே? இல்ல பாட்டி, அப்பெல்லாம் உன நடக்க விட மாட்டேன். வாய மூடுறா. அப்படியெல்லாம் நடக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்க என்ன நடக்குது, அதனால யார் யார் பாதிக்கப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இங்க மனுஷ சக்தி தெய்வ சக்திக்கு மீறின எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் ஏன், எப்படி, எதனாலன்னு யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. நாங்க கண்டுபிடிக்கிறோம் பாட்டி. கண்டுபிடிப்பீங்க. நீங்க எல்லாம் பெரிய ஞானிங்க. இல்ல பாட்டி, யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சுதானே ஆகணும். யாராவது ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கட்டும். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் பஸ்ஸுக்கு கிளம்புங்க. இல்ல பாட்டி, நாங்க இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போறோமே. 10 நாள் இல்ல, 10 நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க. பாட்டி, அம்மா அப்பா கூட இன்னும் தூத்துக்குடியில இருந்து வரல, அதுக்குள்ள நாங்க போய் என்ன பாட்டி பண்றது? அப்பா அம்மா இல்லாட்டி என்ன, நான் வந்து உங்களோட தங்கி இருக்கேன். பாட்டி பாட்டி, அதுக்கு நீங்க இங்க எங்க கூட இருந்துடலாமே. ஓ யோசனை தூக்கி உடப்புல போடு. என்னால உங்களை இனிமே கட்டி வைக்க முடியாதுப்பா. நல்ல வேளை பூசாரி வந்து சரியான சமயத்துல உங்களை பத்தி சொன்னாரு. இல்லைன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருக்கும். இங்க பாருங்க, 4 பேரும் மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு போறதுக்கு தயாராகுங்க. சாயங்காலம் 4 மணிக்கு பஸ். ஆமா.
இந்த சின்ன வயசுலயே உன்னை இழந்துட்டேன். பூங்கொடி, எங்களை விட்டு போன உனக்கு எப்படி மனசு வந்தது? பூங்கொடி. சொல்லுங்க வைத்தியரே. பரம்பரையா எங்க குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்க வைத்தியத்து மேல சத்தியமா சொல்றேங்க, துரை பொண்ணு கல்யாணி உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லைங்க, விஷம், ஆழகால விஷம். கல்யாணி கடிச்சாத்தான்னு இல்லையா, பிராண்டுனாலே போதும், பிராணம் போயிடும். நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. பொண்ணே இல்ல விஷக்கந்து இவள ஊர்ல வச்சிருக்க கூடாது, அடிச்சே கொல்லணுங்க. சொல்றியா? இந்த பொண்ணை ஊரை விட்டு துரத்துங்க. அப்பதான் எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும். வளர்க்கவே பயமா இருக்கு. பாவம் புண்ணியம் பார்த்தாதீங்க. ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க, இந்த ஊரை வாழ வைங்கய்யா. நம்ம ஊருக்கு நல்லா வைத்தியம் பார்க்கிற வைத்தியரை இவ்வளவு உறுதியா சொல்லிட்டாரு, இன்னும் என்னையா யோசிக்கிறீங்க? இன்னைக்கு என் குழந்தை இறந்த மாதிரி நாளைக்கு கல்யாணியால இன்னொரு குழந்தை செத்து போகாதுன்னு என்னையா உறுதி? துரையோட குடும்பத்தை வீட்டோட தீய வச்சு கொளுத்துன்னு உத்தரவு போடுங்கய்யா, உத்தரவு போடுங்கய்யா. ஆமாங்கய்யா, அப்படியே உத்தரவு போடுங்க, உத்தரவு போடுங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கல்யாணி இப்ப இருக்கிற நிலைமை அவ விரும்பி ஏத்துக்கிட்டதும் இல்ல, அவங்க அப்பா அம்மா வேண்டிக்கிட்டதும் இல்ல. அந்த குழந்தை செஞ்சதுக்காக துரையும் பார்வதியும் தண்டிக்கிறது முறையும் இல்லை. உயிருக்கு உயிர் தான் பரிகாரம்னா இந்த உலகத்துல யாராலும் நிம்மதியா வாழவே முடியாது. இருந்தாலும் நடந்து முடிஞ்ச விபரீதத்தாலையும் இனிமேல் இந்த மாதிரி விபரீதம் நடக்க கூடாதுங்கிற முடிவுக்கு நாமெல்லாம் வந்ததாலையும் கல்யாணியையும் அவளை பெற்ற துரை பார்வதியையும் ஊர் மக்களோட நன்மையை மனசுல கொண்டு அதிகபட்ச தண்டனையா இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அவங்களோட யாரும் எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க கூடாது. அப்படி மீறி வச்சுக்கிறவங்களும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. பஞ்சாயத்து கலை. வேற வழி தெரியல துரை. இவங்க 3 பேரையும் இங்கேயே தீட்டு கட்டிடலான்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். மெயின் பிக்சர் போடும்போது கரண்ட் கட்டான மாதிரி எல்லாமே கைக்கூடி வர சமயத்துல இந்த கிழவி எல்லாரையும் ஊரை விட்டு போக சொல்லுதே. இவங்க உயிர் இன்னும் இருக்கணும் போல இருக்கு. இவங்க சென்னைக்கு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ச்சே, பூசாரி போய் இப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கயல்வழியோட மிரட்டலுக்கு பயந்து எந்த நேரத்துல 3 பேர் ஊருக்கு போலான்னு வாய வச்சிங்களோ, இப்ப அப்படியே நடக்குது. ஹலோ 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 மேடம், 3 பேர் கிடையாது, 2 பேரு. Why are you mentioning me? ஏய், அதான் போக வேண்டாம்னு முடிவெடுத்தாச்சுல, இப்ப எதுக்கு ரொம்ப பில்டப் பண்ற? ஏய், இந்த சிச்சுவேஷன் பில்டப் ஆனதே உங்க 2 பேர்னால தான்டி. சரி சரி, நீ உன் வாயை கொஞ்சம் மூடு. கௌரி, எல்லா விஷயத்தையும் அந்த பூசாரி தான் நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காருன்னா, பாலடைஞ்சு வீட்டுக்கு போனதும் அந்த கைவேலியை நம்மள வான் பண்ணதும் இதெல்லாம் பூசாரிக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறானே. அப்போ கைவேலி வந்து பூசாரி கிட்ட சொல்லி பூசாரி வந்து நம்ம பாட்டிக்கிட்ட சொன்னாரா, இல்ல கைவேலி விரட்டினத பூசாரி தான் பார்த்தாரா? அப்படியே கைவேலி பூசாரி கிட்ட சொல்லியிருந்தா கைவேலியும் பூசாரியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்களா? டேய் டேய் டேய்,
இவ்வொருத்தன் செத்து போன குழந்தைக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பான். டேய், இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுதானே நம்ம ஊர் கிளம்புறோம். Why are you mentioning this? ஏய் அங்க பாருங்க. என் பேரு லதா. எனக்கு இதே ஊருதான். இவ ஏன் வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாளேன்னு உங்களுக்கு தோணும். விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இது வரைக்கும் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களே இந்த ஊரோட மர்மங்களை பத்தி, அந்த விஷயம்தான். அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். அப்படியா? அப்போ கயல்வழி யாரு? அவ எதுக்காக ஊர் மக்களை எல்லாம் கொலை பண்ணணும்? அவ எப்படி செத்தா சொல்லுங்க. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுங்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க நடக்கிற மர்மங்களை கண்டுபிடிச்சு இந்த ஊரை எப்படியாவது காப்பாத்தணும். ஹவ்? எப்படி? நாங்க ஊருக்கு பொட்டிய கட்டியாச்சு. தோ பாட்டியும் எங்களை துரத்துறாங்க. நீங்க ஊருக்கு போக கூடாது. மீறி போனீங்கன்னா இங்க நடக்கிற எல்லா மர்மங்களும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடும். நடந்து முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய சதியோட சூத்திரதாரிகள் சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிச்சுக்குவாங்க. இங்க தொடர்ந்து உயிர் பலிகள் விழுந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நடக்காம இருக்கணும்னா நீங்க இங்கேயே இருக்கணும். எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஊரோட நன்மைக்காக நீங்க இந்த உதவியை செஞ்சே ஆகணும். நான் வரேன். ஏன் குழந்தைங்களா, அங்க என்ன மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து கிளம்புங்க, வாங்க. சரி வாங்க, இத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். பாட்டி கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். போறோங்க. எங்க போறதுன்னு தெரிஞ்சா தானே அதை பத்தி சொல்ல முடியும். பார்வதி, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன பேசி என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? நீ வாய முடு. பார்வதி, அவளை ஏன் திட்டுற? திட்டாம என்னங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சவா முடியும்? எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இல்ல பார்வதி, எதையும் அவ தெரிஞ்சு செய்யல. நமக்கு தெரியுதுங்க, ஆனா ஊருக்கு தெரியலையே. எனக்கு இவ குணமா வாங்குற நம்பிக்கை சுத்தமா இல்ல. நாம வாழ்றதே இவளுக்காக தான். இவளே இப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வாழ்க்கை தேவையாங்க? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். மனுஷங்களால முடியாதப்ப தெய்வத்தை நம்பலாம். அந்த தெய்வமே கைவிட்ட பிறகு மனுஷனுக்கு ஏது வாழ்க்கை? இவளை நம்மளால குணப்படுத்தவும் முடியாது, இந்த ஊரை நம்ப வைக்கவும் முடியாது. இப்படி ஊர் எல்லையில உட்கார்ந்து உயிருக்கு போராடுறதை விட உயிரை மாச்சிக்கலாம். வேற ஊருக்கு போய் பொழைக்கலாம்னாலும் இந்த மர்ம கல்யாணிய தொடர்ந்து தானே வரும். நம்ம நிழல் நம்மளை விட்டு எங்க போகும்? ஆமாங்க, உதவிக்கு வழிவகை இல்லாதவங்களுக்கு சாவுதான் சரியான முடிவு. செத்துறலாங்க. கல்யாணிய என்ன பண்றது? அவ இப்படியே இருந்து கஷ்டப்படணுமா? எதுவா இருந்தாலும் முடிவு 3 பேருக்கும் தான். வாங்க போலாம். இப்படியே போனா காட்டோட எல்லையில
ஒரு பாழும் கிணறு இருக்கு. இப்படி ஒரு முடிவு நமக்கு ஏற்படும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆண்டவன் நம்மள இப்படி சோதிச்சிருக்க வேணாம். இங்க ஏமா வந்து நிக்கிற? வாமா வீட்டுக்கு போலாம், எனக்கு பசிக்குதுமா. வாமா. கல்யாணி, நீ பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன பண்ண? கல்யாணி, எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியும், எல்லாமே தெரியும். இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. நாம எடுத்த முடிவுதான் சரி.